வணக்கம். அரசு பள்ளிகளில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை நடத்தணும்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக ஒவ்வொரு ஆசிரியரும், தலைமை ஆசிரியரும் என்னென்ன பண்ணணும், மாவட்ட அளவில், பள்ளி அளவில் என்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதிலே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையில் எஸ்எம்சி உறுப்பினர்களோட பங்கு என்ன, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலரோட பங்கு என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான அரசு பள்ளிகள் பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகளில் தான் இருக்குது. ஸோ அதனால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே தொடங்குது அப்படிங்கிற தகவலை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி அங்கே இருக்க பெற்றோர்களோட குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக அங்கன்வாடி மையங்களில் படிக்கக்கூடிய 5 வயதை நிறைவடைந்த குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு வட்டார கல்வி அலுவலர், ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கறதுனால மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், பெற்றோர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு பள்ளிகளில் செயல்படக்கூடிய திட்டங்கள் அனைத்தையுமே தெளிவாக எடுத்து பேச சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து பேச சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அடுத்ததாக எஸ்எம்சி உறுப்பினர்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்எம்சி உறுப்பினர்கள் அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட போய் பேசி அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து பேசணும். அதன் மூலமாக அரசு பள்ளிகளில் மாணவர்களோட சேர்க்கை அதிகமாக்குறதுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அவங்க பகுதியில் மாணவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவங்கள அரசு பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இடைநிற்றல் மாணவர்கள் யாராவது இருந்தாலும் அவங்க பெற்றோர்களை பார்த்து பேசி தொடர்ச்சியாக அந்த மாணவனை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இதை எஸ்எம்சி உறுப்பினர்கள் ஒரு பொது சேவையாக அரசு பள்ளிக்கு தான் செய்கிறாங்க. ஸோ இதனால் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை அதிகமாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஸ்எம்சி உறுப்பினர்கள் இளந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இதே போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.